சொல்வதெல்லாம் உண்மை. ஒரு பொண்டாட்டிய பாத்துக்க முடியல, அவளை பாரு. சனிக்கிழமை வெறும் எலும்பு தோலுமா இருக்கு. குழந்தைய பாத்துக்க முடியலன்னு குழந்தைய வித்துருக்கீங்க. இதுல இன்னொரு பொண்டாட்டி கேக்குதா? விக்கிறது. சுமதி, எங்கேருந்து வரீங்க? இப்போ இங்கே சென்னை குன்றத்தூரில் தான் இருக்கோம். சொந்த ஊர் கும்பகோணம் எனக்கு. சொல்லுங்க, என்ன? எங்கள் அப்பா அம்மாலாம் அங்கே தான் கும்பகோணத்தில் தான் இருக்கிறாங்க. இவருக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் கும்பகோணம் தான். பஸ் ஏற ஒன்றா போக சொல்ல வர சொல்ல பழக்கம். அப்போ இவர் தான் என்கிட்ட ஃபோன் நம்பர் அது மாதிரி வாங்கி அப்புறம் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் பின்னாடி இது பண்ணார். அதுக்கப்புறம் 5 வருஷம் லவ் பண்ணோம். இப்போ 2012 என்னை மேரேஜ் பண்ணி சென்னைக்கு கூட்டின்னு வந்துட்டார். எனக்கு அப்பா அம்மா வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டேங்க 2 பேரும். அப்பா அம்மா ரொம்ப வயசானவங்க. அண்ணனுக்கு கண்ணு தெரியாது, 2 கண்ணும் தெரியாது. அதனால சரி நம்ம கஷ்டம் அப்படின்னு நினச்சிக்கின்னு நான் இவர் கூட வந்துட்டேன். இவங்க அப்பா அம்மா சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பொள்ளாச்சி போயிட்டு அங்கே தான் இருந்தோம். ஃபஸ்ட்டு பையன் பிறந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தோம். அதோட இப்போ என்ன வேலை செய்கிறாரு உங்கள் வீட்டுக்காரர்? சென்ட்ரிங் வேலை, பெயிண்ட் வேலை 2 செய்வார். அதுக்கப்புறமா அங்கே பொள்ளாச்சிக்கு போகவே இல்லை, இங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார். நல்லா இருப்பார், நல்லா பார்த்துக்குவார். யார்கிட்டனா ஒரு பொண்ணுங்கள்கிட்ட பேச சொல்ல வீட்டில் சண்டை போட்டு கஞ்சி அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அது மாதிரிலாம் பண்ணுவார். அது மாதிரி ஏன் இது மாதிரிலாம் பண்ணுறேன்னு கேட்க போனால் ரொம்ப சண்டை போட்டு அடித்து வலையெல்லாம் குத்தி அது மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டுக்கு வாடகை கொடுக்கறதில்ல. அதுக்கப்புறம் 2வது பொண்ணு குழந்த பிறந்துச்சு. அப்போது ஒரு பொண்ணுகிட்ட பேசினேன். அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். சரின்னு சொல்லிட்டு நானும் எதுவும் கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டு இருந்தேன். அவங்க அப்பா அம்மாட்டெல்லாம் சொன்னால் அவர் மேலே என்ன தப்பு இருந்தாலும் என்னை தான் திட்டுவாங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்துன்னு போயிட்டு அங்கே பார்த்துன்னு இருந்தோம். ஒரு நாள் நைட்டு வருவார், ஒரு நாள் வரமாட்டார். எங்கே போனான்னு கேட்டாக்கா நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன்னுவார். அவங்க அம்மா வீட்டில் போய் கேட்டால் இங்கே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பிரச்சனை ஓடினே இருக்க சொல்ல அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நல்லா இருந்தது. இப்போ 3வது பாப்பா ஒன்று பிறந்துச்சு. அப்போ 6 மாதம் வயிற்றில் இருக்க சொல்ல வீட்டு வாடகை கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. ஹவுஸ் ஓனர் வந்து வெளியில் தள்ளி கதவுலாம் பூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு எங்கள் மாமியார் வீட்டில் போய் இருந்தேன். நான் போயிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு இதை மாதிரி வாடகை கொடுக்கல, வாடகைக்கு காசு 5000 ரூபாய் ரெடி பண்ணித்தாங்க, நான் ஒரு சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தரேன் அப்படின்ட்டு நான் வந்து தரமாட்டேன், இவனை நம்பிலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க அம்மா. அதோட சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒருத்தவங்கள்ட்ட தண்டில் வாங்கின்னு இருப்போம். அவங்க வந்து சொன்னாங்க இதை மாதிரி பாப்பா ஒருத்தவங்க கேட்குறாங்க கொடுக்குறியான்ட்டு. அப்போல்லாம் போட்டுக்க ட்ரெஸ் கூட இருக்காது, நைட்டிலாம் அப்படியே தச்சு அந்த குழந்தை வயிற்றுல இருக்க சொல்ல சாப்பாடு கூட கிடைக்காது எனக்கு. 2 ரூபாய்க்கு ஒரு இட்லி வாங்கி அந்த குழந்தைக்கு மட்டும் பாப்பாவுக்கு மட்டும் ஊட்டிட்டு நான் பட்டினாவே கிடப்பேன். எல்லோரும் திட்டுவாங்க, வயிற்றில் குழந்தை வச்சு நீ இப்படி இருக்கியேடி அப்படின்னு சொல்லிட்டு. சம்பளம் 3500 ரூபாய் வரும் ஒரு வாரத்துக்கு. அதில் 2000 ரூபாய் 1500 ரூபாய் அவ்வளோதான் கொடுப்பார் வீட்டுக்கு. என்ன ஆச்சுன்னு கேட்டோம்னாக்கா அவ்வளோதான் கொடுப்பேன், வேணா இருக்கிறதுனா இரு, இல்லைன்னா கிளம்பி உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்கா இதை மாதிரி சொன்னேன்னா சரி நம்ம இவர்கிட்ட இருக்கிறத விட அந்த குழந்தைய யார்ட்டனா கொடுத்துட்டு நம்ம எங்கன்னா இந்த பாப்பா மட்டும் தூக்கின்னு போயிடலாம் அப்படின்னு நினச்சின்னு இவர்கிட்டையும் வந்து கேட்டேன் நான். அப்போ நான் கொடுத்துடலாம், நம்ம இந்த 2 குழந்தைய மட்டும் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவங்கள்ட்ட 10,000 ரூபா வாங்கி அங்கே இருந்தபடி ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு 5000 ரூபா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே போனேன் நான். அப்புறம் லோன் வாங்கிட்டு அது கட்டல, அது 2 மாதம் காசு கட்டிட்டு மீதி காசு அந்த அக்காட்டியே இருந்துச்சு 10,000 ரூபாயில். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன் அந்த 10,000 ரூபாய் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம், குழந்தைய நம்ம கொடுக்க தேவையில்ல அப்படின்னு சொன்னேன். அந்த அக்கா உடனே குழந்தை பிறந்த உடனே ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க. எங்கே குழந்தை பிறந்தது? ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற வழியில். அந்த அக்கா ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட சொல்லிட்டாங்க இது மாதிரி ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை நல்லா இருக்கான்ட்டு. இவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னா அன்றைக்கி நைட்டு நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், எனக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு பார்க்க வராங்களா, நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார், அவள் குழந்தை தரமாட்டேன்னு சொல்கிறாக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசினாங்க. நான் உடனே சொன்னேன் இல்லைக்கா எனக்கு கொடுக்குறது மனசு இல்லை, வேணா இந்த 10,000 ரூபாய் நான் எப்படின்னா கடன் வாங்கி கூட கொடுத்துட்றேன் அப்படின்னு. அதுக்கு ஒன்று ஏன் அவங்க கூட ஹோட்டலில் போய் உட்காந்து துண்ணிங்கல்ல, அப்போ சொரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பேசி டார்ச்சர் பண்ணின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஃபோன் பண்ணி இவரே வர வச்சுட்டாரு. அவங்க வந்து அம்பத்தூரில் இருந்திருக்காங்க, எனக்கு தெரியாது. வேலை மேலேருந்து இவர் வந்துட்டு கிளம்பு செய்கிறோம் அப்படின்னாரு. எதுக்குன்னு கேட்டப்போ குழந்தை ரொம்ப அழுவுது, கிளம்பவே மாட்டேன்றான், கை குழந்தை. எதுக்கு இப்போ இவ்வளோ சீக்கிரமாக கிளம்புன்ற அப்படின்னா அந்த அக்காவும் அண்ணனும் வந்து அம்பத்தூரில் இருக்காங்களாம். எதுக்கு இப்போ நீ கூட்டின்னு போகிற, நாளைக்கு காலைல போய்க்கலாம், மணி 7 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல நீ வந்து இப்போ கிளம்பு, போயிட்டு நம்ம குழந்தைய காமிச்சிட்டு காலையில் வந்துடலாம்
அவங்க ஆனால் இப்போ வாங்கினு போல் அவங்க வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு தான் அவங்க வராங்க அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் ஆனால் பர்த் சர்டிஃபிகேட்டில் எடுத்துகிட்டு போகல, எல்லாத்தையும் வீட்லேயே வச்சுட்டு கிளம்பணும். கரெக்டாக 7 மணி 700 ஆட்டோவுக்கு கொடுத்து இங்கேருந்து கூட்டின்னு போயிட்டாரு. அங்கே போய் கேட்டாக்கா நம்ம வீட்டுக்கு போயிடலாம், போய் எதுக்கப்போ இதை மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்ல இரு போகலாம் 2 பேரையும் நேராகவே மீட் பண்ண விட மாட்டாங்க. அவர் வந்து மேலே இருப்பார், நான் கீழே வந்து அந்த அக்கா அவங்களோட ரிலேட்டிவ் இன்னொரு அங்கிள் ஒருத்தவங்க 3 பேர் தான் இருப்பாங்க. கொண்டு போய் அவங்கக்கிட்ட என்னை விட்ட உடனே அவர் கூட சேர்ந்துன்னு தண்ணி அடிக்கிறதுக்கு போயிட்டார் இவர். அப்பயும் அவங்க அம்மாவெல்லாம் வச்சுக்கின்னு ஒரு நாள் போயிடலாம் அப்பு வா அப்பு, நமக்கு இது வேணாம், இந்த 10,000 ரூபா பெரட்டி உன்னால் கொடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லல. நம்ம தான் இந்த குழந்தைய வச்சுன்னு கஷ்டப்படுறோம், அவனாவது எங்கன்னா போயிட்டு நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்ன, சரி நம்ம இந்த குழந்தைய வச்சுன்னு கஷ்டப்படுறோம், இவரும் இப்படி பண்ணிகிட்ருக்காரு, இந்த குழந்தைய வச்சு நம்ம என்ன பண்ணுறது, குழந்தைய தூக்கின்னு எங்கன்னா கண்மாரவாக போயிட்டு எங்கன்னா இந்த குழந்தைய விட்டு கூட வேலைக்கு போய் நம்ம பொழைச்சிக்கலாம், இவர் நமக்கு இனிமேல் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொன்னேன், 1 வாரம் டைம் கொடுங்க, நான் இப்போ குழந்தை கொடுக்கலன்னதுக்கு ஒன்றால் எங்களுக்கு வந்து பிஸ்னஸில் இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அது மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நவம்பர் 22ஆம் தேதி குழந்தை பிறந்தான். மார்ச் மாதம் 10ஆம் தேதி ரிஜிஸ்டர் பண்ணாங்க. அதுலேருந்து இன்னை வரலும் நான் குழந்தைய பார்க்கல. ஃபோன் போட்டாலும் ஒரு டைம் எடுப்பாங்க, ஒரு டைம் பேச மாட்டாங்க. அந்த குழந்தைய நினச்சி டெய்லியும் அழுதுக்குன்னு சாப்பிடாம கொள்ளாமல் அப்படி இருந்துன்னு இப்போ திடீர்னு இவர் ஆட்டோ ஓட்ட போனார் 1 மாதமாக. அப்போ ஒரு பொண்ணு கூட பழக்கம் வச்சுக்கின்னு அந்த பொண்ணு கூட சுற்றிக்கின்னு போயின்னு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துக்கின்னு வீட்டுக்கு காசு கொடுக்காம அப்பயும் சாப்பாடு கிடையாது, எதுவும் கிடையாது. உங்களுக்கெல்லாம் படிக்கக்கூடாது, இதுக்கு இந்த லவ்வும் மண்ணாங்கட்டி பண்ணிட்டு இப்படி ஓடி வரீங்க, இப்படி அவஸ்தைப்படுறதுக்கா? வெறும் எலும்பு தொலியும் தான் இருக்கு, உடம்புல சத்து இல்லை, 3 பிள்ளை வேற. பாருங்களேன், இதுக்கு இவ தனியாக இருந்து படித்து ஏதோ ஒரு வேலைக்கு போய் இருந்திருக்கலாம்ல. பாருங்க அவளை, உடம்புல என்ன இருக்கு சத்து. இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவை வர சொன்னது, அவங்க வந்த உடனே என்ன நடந்து ஏது நடந்தது கேட்கல. இந்த வீட்டில் வந்து சுமதி ஒழுங்காக வாழலைன்னா இந்த வீட்டுக்கு அடுத்த பொண்ணு ஒன்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை நடந்து முதல் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு சண்டை நடந்து அந்த பொண்ணு யார் என்னன்னு கண்டுபிடிச்சி நான் சண்டை போட்ட உடனே என் ஆளை அடிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாலாம் உட்காந்துருக்காங்க. அப்பயே பலார்னு ஒரு அரை விட்டார், அப்படியே கீழே விழுந்துட்டேன் நான். அப்புறம் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அது மாதிரி பண்ணார். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலில் வீங்கிச்சு, ஜுரம் அடிக்குது. வந்து அப்போ கூட என்ன கேட்குறாரு, நீ செத்தா கூட பரவாயில்ல, எனக்கு நீ செத்துட்டின்னா உன்னோட போயிடும், ஆனால் அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு. அவர் லவ் பண்ணுற பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதோ, நான் சாவலாம். அதுக்கப்புறம் திங்கக்கிழமை அவங்க ஆயா, அவங்க அம்மா, அவங்க தம்பி ஒய்ஃபு எல்லோரும் வந்திருந்தாங்க. அவங்க ஆயா கேட்குறாங்க, நான் வக்கத்து நாய் தானே நீனு, என்னாடி கொண்டு வந்த நீனு, எத்தனை சவரம் செயின் கொண்டு வந்த, அவங்க அம்மா பஸ் ஸ்டாண்டில் பொறுக்கின்னு கிடந்த தானே நீனு, நான் பிச்சைக்கார நாய், உனக்கு எந்த நாதி இருக்குது? ஹவுஸ் ஓனர் அம்மா கேட்குறாங்க. அந்த பொண்ணை கூட்டின்னு வந்துட்டு இப்படிலாம் பாட்டு படுத்துறீங்க, அந்த பொண்ணுக்கு நீங்கள் யாரும் கிடையாது, நாங்கள் தான் இருக்கோம், எதுனா ஒன்றா அந்த பொண்ணு யார்கிட்ட போய் நிற்கும், அதனால அவங்க சொந்தக்காரவங்களை வர வச்சு அந்த பொண்ணை அனுப்பிச்சிருங்கன்னா அவங்க ஆயா சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் யாரும் வர மாட்டாங்க, அதுக்கெல்லாம் யாரும் கிடையாது, ஒரு நாதி கூட கிடையாது, அதுக்கு நாதி ஏற்றுது அது. நான் இன்னும் பிச்சைக்கார நாய் நீ என்னாலவோ பேசுகிறாங்க அவங்க மாட்டுக்கும். அப்போ அவங்க பேசிட்டு அடிக்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தை பிரச்சனையை பற்றி பேசணுன்னு நான் ஹவுஸ் ஓனர் அம்மாட்ட இது மாதிரி சொல்லியிருந்தேன், இது மாதிரி ஒரு ஊரை சுற்றி கடன் வாங்கினு இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாருமா, அதோட இதே மாதிரி வேறு என்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, குழந்தையும் ஒன்றி விட்டு நான் எங்கன்னா போயிடுவேன்ட்டு, அதனால தான்மா நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ குழந்தை வேணும் அப்படின்னு எங்கள் மாமனார் கேட்டார். நீங்கள் 26,000 ரூபா அவங்கள்ட்ட பணம் வாங்கியிருக்காரு உங்கள் புள்ள, அதையும் குடிச்சு தான் அழைச்சார், அந்த காசை கொடுங்க குழந்தைய வாங்கி கொடுத்துடலாம். நான் அதுக்கு கேட்குறாரு, நீ என்ன குழந்தைய பெற்ற அப்படின்னு சொல்லிட்டு என்ன அசிங்கமாக பேசிட்டு அடிக்கிறதுக்கு வந்தார். ஆளுக்காலும் இப்படி அடிக்க வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் அம்மா திட்டிட்டு 2 வீட்டையும் நாங்கள் வாடகை இருக்கிற வீடு அவங்க வீடை பூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கு இவர் சொல்கிறாரு, ஆயா நீ எதுக்கு அவள்கிட்ட போய் இந்த சண்டை போடுறேன், நான் என்ன அவள் கூட வாழவா போகிறேன், அவளை விட்டுட்டு தான் நான் போகிறேன், நீ கம்முன்னு போ ஆயா அப்படின்னு சொல்லிட்டு அதோட இவர் விட்டு வந்துட்டார். அப்புறம் ஹவுஸ் ஓனர் அம்மா கூப்பிட்டு கேட்டாங்க, அன்னைக்கு நீ அவளை லவ் பண்ணி கூட்டின்னு வர சொல்ல இத்தனை பேரை கூட்டின்னு வந்து அவளை கூட்டின்னு வந்த, இல்லை அவள்கிட்ட போயிட்டு 3 புள்ள பெற்றுக்கு அப்போ இத்தனை பேர் வந்தாங்களா, இன்றைக்கி எதுக்கிட்ட அவளை போட்டு நீ இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, அவங்க சொந்தத்தோடு நீ விட்டுரு, அவள் இப்போ ஒன்னால இந்த நிலைமைக்கு ஆனால அதனால என்ன பலனோ அதை நீயே அனுபவிச்சுப்ப, அவள் வயிற்றுச்சல் உனக்கு கேட்கும், எத்தனை நாள் பட்டினி கிடந்தேன்னு அவங்களுக்கு தெரியும். ஹவுஸ் ஓனர் அம்மாவுக்கு முன்னாடி வாடகைக்கு இருந்த வீட்டில்
உங்கள் அம்மா எல்லாம் வரமாட்டாங்களாம்மா? ரொம்ப வயசானவருமா. அவங்க நிலைமையெல்லாம் பார்த்தா பாத்ரூம் போனால் கூட என்ன சொல்ல போனால் இவர் தான் கை பிடிச்சலாம் பாத்ரூம்லாம் கூட்டின்னு போவார். ரொம்ப வயசானவங்க. அதனால தான்மா எனக்கு கேட்குறதுக்கு யாரும் இல்லை அப்படின்ட்டு தான் இவங்கெல்லாம் இவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு. எப்படின்னா அந்த குழந்தைய மட்டும் வாங்கி கொடுத்துருங்கம்மா. நான் எங்கன்னா பிச்சை எடுத்து குழந்தை வச்சுன்னு என்னம்மா பண்ணுவேன்? பிச்சை எடுத்து கூட நான் வாழ்ந்துக்கிறேம்மா. ஆனால் இவன் கூட இனிமே வாழ்கிற மாதிரி. இப்போ யார் சாப்பாடு போடுறா? இப்படி சாப்பிட்றேன் 4 நாளாக சாப்பிடவே கிடையாது. ஹவுஸ் ஓனர் அம்மா ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு கொடுத்தாங்க. கழுத்து போட்டு நெரிச்சதுனால சாப்பிடவே முடியல. அன்றைக்கி நைட்டு ஒரே ஒரு சிக்கன். 4 நாளில் நீ சாப்பிடலையா? இப்போது நேற்றுக்கு தான் அங்கே ரூமுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஹவுஸ் ஓனர்மா சாப்பாடு கொடுத்தாங்க. என்னால் சாப்பிட முடியல. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒரே ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இவ்வளோண்டு சாப்பாடு வச்சுட்டு இந்தா இதை சாப்பிடு அப்படின்னு நாய்க்கு போகிற மாதிரி. எனக்கு வேணாம், நீ இவ்வளோ பேச்சு பேசிட்டு இந்த சாப்பாடு எனக்கு தருவேன், வேணாம் எடுத்து போய் நாய்ட்டே போடுன்னு சொல்லிட்டு அதோட விட்டு. பாப்பாவுக்கு ஹவுஸ் ஓனர்மா சாப்பாடு தருவாங்க. அவங்க தான் சாப்பாடு கொடுத்துன்னு இருக்காங்க அவளுக்கு. இவர் ஆட்டோ ஸ்டாண்டில் கேட்டாக்கா ஆட்டோ ஓட்டுறன்றாரு. அந்த பசங்கள்லாம் கேட்டால் ஆட்டோவே ஓட்டுறது கிடையாது. கரெக்டாக தான் ஏழைக்காலுக்கு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணிடுது. போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துக்கிறாரு. அது கம்ப்யூட்டர் கிளாஸ் போதான். அங்கே விட்டுட்டு திருப்பி கூட்டின்னு வந்து பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து பேசிவிட்டு அந்த 5 நகரில் அது வேலை பார்க்குது. அதுக்கு நேராகவே போயிட்டு ஆட்டோவை போட்டுன்னு அங்கேயே உட்காந்துக்கிறது. வண்டி எதனா பிரச்சனை. யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணுக்கு ஆனால் ஊர் நல்லூர். இவர் கூட இப்போ தான் பழக்கம் போல இருக்குது 2 மாதமாக. இவர் செல்லுக்கு மெசேஜெலாம் வந்துச்சு. இது எப்படி ஆச்சு? நான் தான். ஏன் இதை சனிக்கிழமை என்னை போட்டு அடித்தார். அடித்த உடனே அதான் இந்த பொண்ணுக்கு ஃபோன் போட்டு இவர் செல்லு சைலண்டில் போட்டு நல்லா ட்ரிங்கு படுத்துட்டார். நான் என்ன பண்ணேன், மிஸ்டு கால் வந்துன்னே இருந்தது. யாருன்னு தெரியலையே, புது நம்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்துக்காலோன்னா சொல்லுமாம்மா அப்படின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. நான் ஒன்று கேட்டேன், ஏம்மா ஏற்கனவே நான் ஒரு டைம் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், அவனுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை போய் இருக்குன்னு சொன்னல, நீ எதுக்கு சும்மா அவன்கிட்ட பேசினே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு உடனே அந்த பொண்ணு ஃபோனை கட் பண்ணிச்சு. ஜல்லி கரண்டி வச்சுருந்தேன் கையில். அதால் இவர் தூங்கின்னு இருந்தார் பாருங்க. 2 அடி தான் வச்சேன் சத்தியமாக. ஆனால் நான் பண்ண தப்பு தான். 2 அடி தான் அடித்தேன். உடனே ஏந்து என்னை போட்டு அப்படியே அடித்து அவ்வளோ அடி அடிச்சிட்டாரு. சாப்பாடு வெந்துன்னு இருந்தது. சாப்பாடு வடிக்கலான்ட்டு போனேன் பாருங்க. உடனே இவர் என் பின்னாடியே வந்து திருப்பி அடிக்கிறதுக்கு வந்தார். நான் சாப்பாடு வடிக்க போகிறேன், நவுந்து போ அந்தாண்டா அப்படின்னு பாருங்க. உடனே சாப்பாடு இப்படி கையில் தூக்குனதுக்கப்புறம் இவர் இப்படி கையை கொண்டு வந்தார். அவர் மேலே கொட்டிட போது நவுறுனா அப்படியே இப்படி கையை வச்சு தட்டினார் பாருங்க. அப்படியே என் காலில் தான் கொட்டிடுச்சு. அவர் மேலே சட்டையில் எல்லாமே கொட்டிடுச்சு. ஆனால் அவருக்கு எதுவும் ஆகலை. அதோட சண்டை போட்டு திருப்பி நான் வெளில வந்து உட்காந்துருக்கேன். எட்டி முதுகுலெல்லாம் உதச்சிட்டு அதோட நான் குழந்தைய தூக்கின்னு போகிறேன். அப்படியே போயிடு, திரும்பிலாம் வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போனால் எனக்கு ஃபோன் பண்ணல, அந்த பொண்ணுக்கு ஃபோன் போட்டு பேசின்னு இருக்கிறாரு. போட்டாக்கா அந்த பொண்ணுக்கு பிஸின்னு வருது. திருப்பி இவருக்கு போட்டால் பிஸின்னு வருது. உங்கள் பேர்? மோகன்ராஜ். எப்படி போயிட்டுருக்கு தம்பி வாழ்க்கை? அது எப்படி இருக்கலாம் பொண்டாட்டி? அது அவளே ஏற்படுத்தினா மேடம். நீங்கள் நல்லா பார்க்குறீங்க மேடம். நான் வேலைக்கு போனேன் மேடம். போயிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அது மாதிரி ஆயிடுச்சு மேடம். வண்டி ஓட்டுறேன் மேடம், ஆட்டோ ஓட்டுறேன் மேடம். வண்டி கலெக்ஷன் காசு கொடுக்கணுமேனு சொல்லிவிட்டு நான் அந்த இதுலேயே நான் போயிட்டேன் மேடம். அதுக்கப்புறம் கிளம்பியிருக்க சொன்னால் அப்பயும் கிளம்பிடல மேடம். மறுநாள் கிளம்பலான்னு பார்த்தா மறுநாளும் வண்டி கலெக்ஷன் கொடுக்கணுன்ட்டு அந்த இதுலேயே நான் போயிட்டேன் மேடம். நான் வீட்டு விட்டு கிளம்பிதோ இன்னையோட 4 நாள் ஆகுது மேடம். இல்லை மேடம், 3 எங்கே நாள் நான் இருந்தேன்னு ஒரு ஃபோன் பண்ணியிருப்பாரான்னு கேளுங்க. 3 நாளாக நான் தேடாத ஹாஸ்பிட்டல் இல்லை மேடம். இப்போ குழந்தை பிறந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா ஃபுல்லாக எல்லாம். எப்போ குழந்தை பிறந்தது? எனக்கு குழந்தை பிறந்து 4 மாதம் ஆகுது. குழந்தைங்க குழந்தை கொடுத்துட்டேன் மேம். ஏன்? கஷ்டத்தினால கொடுத்துருந்தேன். என்ன கஷ்டம்? நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க. இல்லை மேம், கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு மேம். என்ன கஷ்டம்? வீட்டு கஷ்டம், 2வது வேலை இல்லை எனக்கு. இடையில ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு மேம். அந்த ஆக்சிடெண்ட்டில் எனக்கு வேலையும் இல்லை, கையெல்லாம் அடிபட்டு தூக்க முடியாமல் உடம்பு குழந்தை பெற்றுனீங்க மேம். உருவாயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியல. அந்த ஒரு கஷ்டத்தினால கொடுத்தேன் மேம். யார்? ஏதோ ஒரு பொண்ணோட லவ் ஆயிப்போ? இல்லை மேம், அதெல்லாம் இல்லை மேம். சந்தியா யார்? யார் மேம்? சந்தியா ஃப்ரெண்டு மேம். என்ன ஃப்ரெண்டு? நம்ம ஒரே ஊரில் இருக்கிற மேம். ஒரே தெருவில் இருந்தால் எத்தனை வாட்டி ஃபோனில் பேசுவீங்க? எப்போயோ ஒரு டைம் மேம். எதுக்கு?
எப்போ ஒரு டைம் அப்புறம் வீட்டுக்கு போகும்போது பேசுவோம். இந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகணும். மேடம் கரெக்டாக காலையில் 5:45 குட் மார்னிங் மாமான்னு மெசேஜ் வரும். பஸ் ஸ்டாண்டில் 2 பேர் பக்கத்தில் உட்காந்து பேசினதை ஆள் பார்த்துன்னு வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஃப்ரெண்டா? அப்போ ஃப்ரெண்டுனாக்கா நைட்டு 10 மணி வரலும் இதில் 5 நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொண்டு போய் இல்லை விட்டுட்டு மேம், நான் 11 மணிக்கு வரைக்கும் ஓட்டுவேன் மேம். அதே டைமில் ஓட்ட முடியாது மேம். காலையில் 4 மணிக்கு ஆட்டோவுக்கு போகிறது மாதிரிலும் அப்போ பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து 2 பேர் பேசின்னு இருக்கிறாங்க. காலையில் போனோன்னு வச்சுங்க மேம், காலையிலேருந்து 9 வரைக்கும் ஓரளவு ஓட்டலாம் மேம். அதுக்கு மேலே டல்லாகிடும் மேம். அதுக்கு மேலே 12, 2:30 மணி ஆகும் மேம். ஃபஸ்ட்டு டர்ன் போகிறதுக்கு லேட் ஆகும் மேம். அதனால் அங்கேயே உட்காந்துரும் மேம். சாப்பிடாம அங்கேயே உட்காந்துரும். அதுக்கப்புறம் சாயங்காலத்தில் ஒரு 5:30 மணி நேத்தி முதற்கொண்டு இவங்க அப்பா கம்பெனி விடுவாங்க. அந்த டைமில் கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கும் மேம். அப்போ தான் போயின்னு வந்துன்னு இருப்போம் மேம். அதில் வண்டி ஒரு சில வண்டி பெண்டிங் வண்டிலாம் வந்துடும். அப்போ பார்த்து பொறுமையாக லேட் பண்ணி தான் மேம் போட முடியும். மோகன்ராஜ், மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் இந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணல? இல்லை மேம், நான் இன்ன வரைக்கும் அந்த பொண்ணுக்கு நான் துரோகம் சத்தியமாக நான் கேட்டதுக்கு என்கிட்ட அப்படிதாம்மா சத்தியம் பண்ணாரு. மெசேஜ் எல்லாம் படிச்சுட்டு சந்தியா நான் கால் பண்ணணும்னு பண்றேன். நினச்சா நான் எப்போ போயிடலாம் மேம். நான் ஐயோ ஏன் மேம் அப்பா, அவளுக்கு ஒரு டைமா 2 டைமா இதோட 3வது டைம் சந்தியா கால் இன்ன பண்றேன். வரைக்கும் மேம் குட் மார்னிங் மாமா, குட் நைட் மாமா, இது எல்லாமே நான் டைரக்டா அந்த பொண்ணியை நேரா கூப்பிட்டு பேசிட்டேன் மேடம். இன்ன வரைக்கும் இத்தனை வருஷமா நான் தான் மேம் அவர் கையில் அடி வாங்கின்னு அப்பா டெய்லியும் மேம். எப்படி அடி வாங்கினேன்? டெய்லி ஹவுஸ் ஏதாவது ஓனர் ஒரு அம்மாட்ட கேளுங்க, நீங்க கண்டிப்பா ஹவுஸ் ஓனர் அம்மாட்ட கேளுங்க. என் கையால அவரு அடி வாங்கினாரா, அவர் கையால நான் அடி வாங்கினாரான்னு கேளுங்க. நான் நல்லா தூங்கினேன் மேம். தூங்கினு வந்து கரண்டியால் அடிச்சு இந்த கை இந்த விரல கை அப்படியே அடி ஒஞ்சிச்சு போட்ட கை உனக்கு. மேம். நான் இன்ன வரைக்கும் மேலே கை வச்சதே இல்லை மேம். அப்பா இந்த ஒரு நட இது கூட அதான் ஏற்றி என் மேலே ஊற்றி கையெல்லாம் வந்து இந்த சைடு ஃபுல்லாக இங்கே பாருங்க மேம். இதுவாக தான் மேம் நான் தடுக்க இப்படி நவுந்தம் பாருங்க மேம். அதில் நீ தான் தான் கையை வச்சு தடுத்தது. நான் உன் மேல ஊத்துனேனா? சாப்பாடு வடிக்கிறதுக்கு தானே நான் வந்தேன். காரில் வரும்போது உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்லிட்டு வந்தாங்க உங்ககிட்ட? ஆமாம் மேம் சொன்னாங்க. இது மாதிரி பேசு, இது மாதிரி பேசு, மேடம் இப்படி எல்லாம் பேசு, மேடத்திட்ட இப்படி பேசுன்னு உனக்கு சொல்லி கொடுத்து நேத்தி முத கொண்டு இவங்க அப்பாவும் அம்மாவும் போய் அந்த பொண்ணை பாத்துருக்காங்க மேடம். நடந்தது சொல்லு, இந்த மாதிரி கஷ்டத்தினால தான் கொடுத்தாங்க குழந்தைய அப்படின்னு சொல்லணும். சொல்லி கஷ்டத்தினால கொடுத்தாலும் அது இல்லீகல் தெரியுமா? தப்பு தான். சட்டவிரோதமான செயல். நேத்தி முத கொண்டு உங்க அப்பாவும் அம்மாவும் அந்த பொண்ணை போய் பார்த்து அந்த ஷோரூம்ல பேசிட்டு வந்துருக்குறாங்க. அது வரல பார்த்து எனக்கு ஆள் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்படியே ஃப்ரெண்டுனாக்கா குண்டத்தூரில் பஸ் ஸ்டாண்டில் பக்கத்தில் உட்காந்து பேசுவேன். அது இந்த இடத்துல தொட்டு பேசுவேன். அப்போ நான் ஒருத்தவங்கிட்ட அது மாதிரி பேசிட்டா பண்ணல. இப்போ அந்த பொண்ணுக்கு ஃபோன் போட்டு பேசிட்டாக்கா நீ என்ன சொல்கிறியோ இதே இடத்துல நான் கட்டுப்பட்டு போகிறேன். அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டேனா நேருக்கு நேரம் நான் கேட்டு மூதுலிச்சிருக்கிறேன். ஏன்டா இவர் கல்யாணம் ஆகலன்னு சொல்லிருக்காரு, ஏன்டா இப்படி என் வாழ்க்கையை பாழாக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது. கல்யாணம் ஆகலன்னு தானே சொன்ன நீ அப்படின்ட்டு இவர்கிட்ட நேருக்கு நேரம் கேட்குது. அந்த ஃபேன்ஸ் ஸ்டோரில் நின்றுட்டு நான் பாப்பா ஒழிச்சு வச்சுட்டேன். உண்மையை பேசு, நீ அந்த பொண்ணுகிட்ட பேசல, பழகல, லவ் பண்ணல. லவ் பண்ணல. அதனால தான் காலையில் 7:15 கிளம்பணுன்னு உனக்கு ஃபோன் வருது. ஃபோன் எடுத்துகிட்டு வந்து போய் நல்லூர் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்து அதை கம்ப்யூட்டர் கிளாஸ்ல விட்டு நீ தானே வச்சிருந்த. எப்போ அது இப்போ இந்த பிரச்சனை சனிக்கிழமை ஒரு பொண்டாட்டியே பாத்துக்க முடியல. அவளை பாரு, சனிக்கிழமை வெறும் எலும்பு தோலுமா இருக்கு. குழந்தைய பாத்துக்க முடியலன்னு குழந்தைய வித்துருக்கீங்க. இதுல இன்னொரு பொண்டாட்டி கேக்குதா? வித்துருக்கீங்க, 26,000 ரூபாய்க்கு வித்துருக்கீங்க. சனிக்கிழமை சண்டை, வெள்ளிக்கிழமை நான் சிம்ம கழிச்சு வச்சிருக்கேன். தெரியாம தான் பண்ணிட்டேன். இப்போ வீட்டில் எல்லாருமே குழந்தை கேட்டுருக்காங்க. வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுத்துட்டு என்ன ஒண்ணது? அவன் நிலைமையை பாருங்க. நாங்கள் எப்போ இதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு எதோ தெரியாமல் பண்ணிட்டோம். கஷ்டப்பட்டா வளர்த்தோம். ஏன்ப்பா கல்யாணம் பண்ணுறீங்க? ஒரு பொண்ணோட வாழ முடியலன்னா ஏன் கல்யாணம் பண்ணுறீங்க? ஒரு பொண்ணை பார்த்துக்க முடியலன்னா அவளுக்கு நம்பிக்கையை கொடுத்து அவளையும் கூட்டிட்டு பார்த்துக்கிறேன். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணம் சாக்கு சொல்லி சந்தேகப்பட்டு ஒரு நல்ல டீசெண்டாக வெளில போக முடியாது மேம். ஏதோ ஒரு வெள்ளை சட்டை வெளில போட்டு போனா, வேட்டி கட்டினா ஏதாவது ஒரு சந்தேகம். வெள்ளை சட்டை போட்டு மேம் ஆட்டோ ஓட்டுறதுக்கு இல்லை மேம். நான் எப்போவுமே வேலைக்கு கிளம்பும்போது ஒரு நெத்தில பொட்டு வச்சுக்கணும், ஒரு டீசெண்டாக வெளில எதுவுமே போகக்கூடாது. அதுதான் சொல்லுவேன். எப்போ பார்த்தாலும் அதே சொல்லி குளிக்க மாட்டாரு மேடம். போனதுல இருந்து காலையில குளிச்சுட்டு மத்தியானம் வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி போக சொல்ல குளிச்சுட்டு வேற ட்ரெஸ் மாத்திட்டு போவாரு. அது கூட நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன். அப்போ கூட ஹவுஸ் ஓனர் அம்மா சொல்லுவாங்க, என்னாடி இப்போ டெய்லியும் 2 டைம் பல் தேய்க்கிறா, 2 டைம் குளிக்கிறேன் என்னாடின்னுவாங்க. அதாம்மா எனக்கும் தெரியல. செல்லு நான் தான் சார்ஜர் போடுவேன். இந்த கால் வந்ததுலேருந்து என்ன சார்ஜர் போடுறதுக்கு கூட இல்லை. சார்ஜர் போடுறது கிடையாது. என் செல்லேருந்து பேட்டரியை மாற்றி எடுத்துகிட்டு போகிறது. இப்போ இன்னும் இவங்க தொடர்பில் தான் இருக்காங்க. இவர் காயின் பாக்ஸ்லேருந்து பேசின்னு இருக்காங்க மேடம். இல்லை மேம், அதோட விட்டேன். வேணாம், நீ இதுக்கப்புறம் நான் வந்துட்டு பேச மாட்டேன். நீ முடிஞ்சிருக்கா, நீ என்னை பார்க்காத, நானும் உன்னை பார்க்க மாட்டேன். என்ன விட்டுரு, நான் தனியாக இதுக்கப்புறம் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் பேசலாம். இவ்வளோ நாள் பேசுனீங்க மேம்? 1 வாரம் தான் மேம்.
2 மாதம் 1 வாரம்னு போய் பேசாது. ஒரு வாரம் மேம், ஒரு வாரம் தான் மேம். ஒரு வாரம் அந்த பேசினா பொண்ணுக்கு தெரியாது உங்களுக்கு கல்யாணம் ஆனது? அதான் கல்யாணம் ஆகலையா, நான் வந்து அவங்க அம்மாட்ட போய் 2 பிள்ளை பெற்றுக்கணும். தெரியாது மேம், ஃப்ரெண்டாக தான் மேம். அதான் ஃப்ரெண்டாக பழகுவேன். மாமா குட் மார்னிங்கு, ஐ லவ் யூ, எந்த ஃப்ரெண்ட் அமுச்சு விடுவா? அப்போ எனக்கு ஃப்ரெண்ட் அமுச்சு விட்டான்னாக்கா ஒத்துக்குவியா நீனு? ரோட்டில் எதனா ஒரு பொண்ணு போச்சுன்னா அந்த பொண்ணு பாரு எப்படி கும்முன்னு போகுதுன்னு, எப்படி கும்முன்னு இருக்குன்னு என்னட்டியே சொல்லுவார். அப்போ என் மனசு என்ன மேடம் வேதனைப்படும்? சரி, இப்போ நீங்க குழந்தை யார்கிட்டயோ கொடுத்தீங்கல்ல, அவங்க முதல் வாட்டி அவங்களை எப்படி உங்களுக்கு தெரியும்? அவங்க எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாங்க? அவங்க இதோ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பிரமிளான்னு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இது மாதிரி குழந்தை இல்லை ஒருத்தவங்க, அது வந்து அவங்க வேலை செய்கிற சாருக்கு வந்து தெரிஞ்சவங்களாம். குழந்தை இல்லையா, கொடுத்துட்றியா அப்படின்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் ஆனால் தரமாட்டேங்க்கா, இது 2 குழந்தைய நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துட்டேன், அது மாதிரி நான் இதையும் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா இவர் இது மாதிரி பிரச்சனை பண்ண அப்புறம் இவர்கிட்டே கேட்டோன்னே சரி இது நம்ம தான் இப்படி கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம், நம்மள்ட்ட அதுவும் ஏன் கஷ்டப்படணும், அவங்கள்ட்ட கொடுத்துடலாம், நல்லா நிம்மதியாக இருக்கும், அவங்க வசதியானவங்க தானே, நல்லபடியாக வாழ. அவங்க வீட்டுக்கு போயிருந்தீங்களா? அவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது. அவங்க நேராக பார்த்ததில்ல? நேராக வந்து அந்த குழந்தை வாங்க சொல்ல வந்தப்பதான். என்ன வயசு இருக்கும் உங்களுக்கு? அவங்களுக்கு 35 இருக்கும் அந்த அக்காவுக்கு, அந்த அண்ணனுக்கு ஒரு 40. என்ன பேர் அவங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். என்ன பேர்? அந்த அக்கா பேர் சீஜா, அவங்க பேர் சாஜிகுமார். எங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க? ஸ்ரீபெரும்புத்தூர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லையா? அட்வொகேட்லாம் வந்திருந்தாங்க. அட்வொகேட் வச்சு இது பண்ணும்போது எனக்கு கொடுக்குறதுக்கு மனசே இல்லை மேடம். அப்போ கூட நான் இவர்கிட்ட கேட்டேன், அந்த காசு வந்து நமக்கு எவ்வளோ கஷ்டம் தாங்க போகுது, வேணாவா போகலாம். இவர் பண்ண ஒரே தப்பு, நான் அந்த பர்த் சர்டிஃபிகேட் வீட்டில் வச்சுட்டு வந்தேன் பாருங்க, அதை அவங்கள கூட்டின்னு வந்து எடுத்துகிட்டு வந்தது தப்பு. இவர் இப்படிலாம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். நானும் எனக்கும் போகிறதுக்கு விருப்பம் இல்லை. இவரை வந்து சமாளித்து பேசி கூட்டின்னு போய் தெளிவாகவே விட மாட்டாங்க மேடம். அவர் கூட இருக்கும்போதெல்லாம் ட்ரிங்க் பண்ணி தண்ணி கஞ்சா இல்லை சார், குடும்பத்தை பார்க்கறது இல்லை. அந்த கஞ்சா வெள்ளிக்கிழமை உங்களை நம்பி ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வந்துட்டு அதை பாதுகாக்க கூட முடியலை. அப்படி என்ன கஞ்சா சரக்கு? நீங்கள் எப்படி இருக்கீங்க பாருங்க, உங்கள் குடும்பம் எப்படி இருக்கு பாருங்க. குழந்தை எங்கேயோ போச்சு, அந்த பொண்ணுக்கு கால் எப்படி, அந்த குழந்தைய பத்தி நினைக்கிறதே கிடையாது மேடம். நான் சதையே இல்லை, எப்படி இருக்கு பாருங்க. எல்லாம் வாங்கி போட்டு செஞ்சு சாப்பிடலாம், சாப்பிட மாட்டேன் மேம். என் மனசுல கால் வச்சு என்னால எப்படி சாப்பிட முடியும்? நீ ஒரு பக்கம் தெரியுங்க, எல்லாம் நல்லபடியா பண்ண ஏங்க இப்படி வந்து உட்கார்றா? நான் வாரத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமைனா போதும் மேம், வீட்டுக்கு காய்கறி அரிசி பருப்பு எல்லாமே வாங்கிட்டு வந்து போட்டுருவேன். கவுச்சி இல்லாமல் இருக்காது மேம் வீட்டில். வாரத்தில் ஒரு நாள் பரவாயில்ல, நல்லா வருவேன். நீ நான் செஞ்சேனா செய்யலைன்னா மனசாட்சி தொட்டு கேட்க. என் மனசாட்சி தொட்டு இருந்தேன்னு இந்த இடத்துல இன்னைக்கு வந்து நான் உட்காந்துருக்க மாட்டேன். என் மனசாட்சி தொட்டு இருந்தேன்னா இன்னைக்கு நீ 5 வருஷமா நான் பட்ட கஷ்டத்துக்குலாம் இன்னைக்கு முடிவு கிடைக்கட்டும் தான் நான் இங்கே வந்தேன். நான் எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, குழந்தைய வித்துட்டுன்ற பேர் தானே வரும், அந்த அசிங்கம் பட்டாலும் பரவாயில்லன்னு தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்காந்தேன். ஒரு நாளாவது நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்திருப்பேன்னு சொல்லு. என்ன சொல்ல போனால் நைட்டில் ஒரு டைம் மட்டும்தான் நீ என்கிட்ட சந்தோஷமாக இருந்திருக்கு, இல்லைன்னு சொல்லு. அது கூட என்னால் முடியலன்னா எப்படி அடிப்பார் தெரியுமா மேடம்? அப்படி அடிப்பார். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? குழந்தை வாங்கிட்டேன். குழந்தைய வாங்கிட்டு என்ன பண்ண போறீங்க? அவரை நம்பல மேடம், நான் பார்த்துக்கிறேன் மேடம். நான் எப்படி பார்த்துப்பேன்? நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் மேடம். எங்கள் அம்மாட்ட விட்டு நான் வேலைக்கு போய்க்கிறேன். இல்லை மேம், இனிமேல் நான் பார்த்து இல்லை மேடம், நான் இவர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு இனி எனக்கு விருப்பம் கிடையாது. எங்களுக்கு குழந்தை மட்டும் வாங்கி கொடுத்துருமாம். எப்படியாச்சும் நான் உன் கூட வாழ விரும்பல, நான் போய்க்கிறேன். குழந்தைய பற்றி நீ பேசாத. பண்ண மாட்டேன் மேம், நான் அது கண்டிப்பாக. உண்மையாக நீ குடிக்கக்கூடாது, கஞ்சா அடிக்கக்கூடாது, ஒரு கெட்ட பழக்கம் இல்லாமல் கிடையாது மேடம். நான் உன் கூட வாழ்கிற மாதிரி இல்லை, நான் கிளம்பிக்கிறேன். எதுவும் போடுதில்லை மேம், அந்த ஆக்சிடென்ட் ஆனால் போட முடியாது மேம். பக்கத்துல இருந்து பார்க்குறது நான், சாப்பிடுதே 4 வரல பக்கத்துல இருந்து பார்க்குறது நான். பெற்றவங்களை பார்க்கறத விட்டுட்டு அந்த குழந்தை பட்ட வாயை கொடுத்துதான் மேடம் எனக்கு. வயசு காலத்தில் அவங்கள உட்கார வச்சு சாப்பாடு போட்டு பார்த்துக்கிறத விட்டுட்டு என்ன நிலைமையில விட்டுருக்கீங்க மேம்? அப்போ நான் பார்த்துலாம் நினைக்கும் போதெல்லாம் இவன் தான் மேம் பிரித்து தனியாக கூட்டின்னு வருவேன். ஒன்றுக்கு எத்தனை வீடு மேம் பார்த்து வந்துடுவேன். நான் உங்கள் அப்பா அம்மாவை பார்க்காத என் கூட வந்துடும். அந்த சப்ஜெக்ட்டுக்கு எதுக்குமே போவேனா மேடம்? வேண்டாம், யார் என்ன தப்போ நாங்கள் எங்களுக்கு பிள்ளைய கொடுத்துட்டு அவங்க எங்கே வேணாலும் போட்டு மேடம், நாங்கள் பார்த்து வளர்த்துக்கிறோம் மேடம். நான் பிச்சை எடுத்தோட அப்போ மேடம் வந்து கேட்டு பாருங்க இருக்கிற இடத்துல
அந்த பையனை கூட்டு எடுப்போம் ஃபஸ்ட்டு ஊராஜ. நீங்க ஏன் உங்க பேத்தியை பார்க்கறது இல்ல? ஏன் பார்க்குறோமே மேடம் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவரையும் எங்களுக்கு தெரியும் மேடம். அவங்க இங்க எட்ட வந்துட்டாங்க, எங்க வந்தாங்கன்னே தெரியாது மேடம் எனக்கு. என் கூட வந்துருவா தூக்கணும். நீ வரமாட்டான்னு சொல்ல மாட்டேன், என் கூட வந்துருவா. உங்க பையனுக்கு கெட்ட பழக்கம்லாம் இருக்கா? தண்ணி அடிப்பான் மேடம், தண்ணி அடிப்பான். இல்லைன்னு சொல்ல கஞ்சா அடிப்பாரு? அதெல்லாம் எனக்கு தெரியும் மேடம். தயவுசு நான் பார்த்ததில்ல அதெல்லாம். அந்த பழக்கம் என்னன்னு தெரியும். அதான் அடிக்கிறோம் பாக்கெட்டில் ஆனால் வச்சு சிகரெட் பிடிப்பான், அது தெரியும் எனக்கு. எப்போ எனக்கு தெரிஞ்சு பிடிக்க போயிட்டு ஒரு மாட்டான். டைம் அவங்க அம்மாட்ட கூட நான் காமிச்சேன். எனக்கு தெரிஞ்சு பிடிக்க மாட்டான் மேடம். அவன் ஒரு பிடிச்சி டைம் ஒரு வாழை கல்லூரியில் இருக்க சொல்ல ஆக்சிடென்ட் ஆனதுக்கு முன்னாடி பார்க்க போடுவேன். நான் சொல்லுவேன், இப்போ அவன் போடுறது தம் அடிக்கிறான் போல இருக்கு, கண்டிச்சு வை மஞ்சளான்னு சொல்லுவான். அந்த வாடகை எனக்கு அடிச்சு நான் சொல்லுவேன். நான் கண்ணில் பார்க்கல மேடம். பெத்தவங்களை பார்க்கறது இல்ல, பொண்டாட்டியை பார்க்கறது இல்ல. ஆமாம் அவள் கரெக்டாக தான் நான் ஏன் மேம் விட்டு போக போகிறேன். நீங்க கரெக்டா இருந்தா அவங்க ஒழுங்கா இருப்பாங்க. மேம் நான் சத்தியமாக சொல்கிறேன் மேம், அவ்வளோ விடாத நாள் எந்த ஒரு பிரச்சனைனாலும் எங்கள் அம்மா அப்பா கூட அவங்களுக்கு தான் நான் கேட்பேன். நான் கேட்டு போகிறேன். நான் போய் சொன்னாலும் அவள் எந்த விஷயத்துல விட்டு கொடுக்கவே மாட்டேன் மேம். நான் குழந்தை அழுகுறானே. எந்த பிரச்சனை வந்தாலும் வீட்டுல வந்து சொல்ல மாட்டான் மேடம். எதுவுமே சொல்ல மாட்டேன் மேம். அடிச்சா கூட சொல்ல மாட்டேன் நான் வீட்டில் இருந்து. எனக்குள்ளேயே என் மனசுலேயே போட்டு நான் பிள்ளைங்கன்னு அதே நினச்சிங்க கவலையே வேலை செஞ்சுட்டு நான் அவங்க குடும்ப பிரச்சனை நான் தயவுசெய்து நான் பேசவே வரல மேடம். அது அவங்களாச்சு அவனாச்சு, அவங்க ரெண்டு பேரில் அடிச்சுக்கிறாங்களோ குத்திக்கிறாங்களோ வெட்டிக்கிறாங்களோ எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நாங்கள் எங்களுக்கு செஞ்சாங்களோ செய்யல, தயவுசெய்து அதை பற்றி நான் பேசவே இல்லை மேடம். இப்பயும் சொல்கிறேன், அவங்க எங்கே இருந்து நிம்மதியாக இருக்கட்டும். நல்ல முறையில சண்டை நாங்கள் சச்சரவு இல்லாத அவங்க நல்லா இருக்காங்க. குழந்தைய மட்டும் கல்லில் காட்டிட்டு நீங்க பார்க்கவே இல்லையா குழந்தைய? 6 மாதம் 3 மாதம் வரைக்கும் குழந்தை மாசம் வரையும் அவன் வீட்டுல பார்த்தேன். இருந்தா தெரியாது மேடம். மேடம். அவன் சிரிக்கிறது துள்ளுறது வெள்ளாயம் கொடுத்து நான் பார்த்துன்னு சொன்னதான். ஒரே ஒரு நாள் வாசலில் கூட 11 மணிக்கு அந்த புள்ள காலில் கூட குளிப்பாடிச்சு. அப்போ சொன்னேன், புள்ள நல்லா இருக்கான் இல்லை செகப்பாக இருக்கான் அப்படின்னோட போ. வெயிலில் போட்டு 11 மணி சூட்டில் தண்ணி ஊற்றுது வாசலில் போட்டு சொன்னேன். இல்லையா கேளுங்க வந்து அந்த ஒரு நேரம் தான் புள்ள முகத்தை நான் பார்த்துருக்கேன். கை குழந்தை தூக்க மாட்டேன் மேடம். நான் அவன் இருந்தப்போ அந்த தோல் கொஞ்சம் ரப்பான அவன் இருந்தப்போ என் கையில் காசு அந்த இல்லாமல் ஒரு நேரம் தான் நான் பார்த்துருக்கேன் குழந்தைய. அவன் இல்லாமல் எண்ணி கொடுத்தோன்னா அன்னிலேருந்து 3 மாசமா நான் தான் வேலை பார்த்துக்கிட்டேன். இல்லை மேம் அப்படிலாம் செய்யல. குழந்தைய கொடுத்து அந்த காசை வாங்கி தண்ணி அடிச்ச. அந்த காசு வாங்கி நான் அப்புறம் எப்படி ஒண்ணும் வீட்டுல பண்ணல காசு மேம். நிக்கும்? அந்த காசு சுத்தமாக எனக்கு வேலை இல்லை மேம். அது வீட்டு 3 மாசமா வேலைக்கே போகல மேடம், வீட்டில் தான் இல்லை மேம். இப்போ வந்து அவங்க இங்கேருந்து கேரளா கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. அந்த கேரளாவிலேருந்து பார்த்து வந்து இவங்க எப்படி மேடம் மூவ் பண்ணாங்க? பிரமிளான்னு யாரோ ஒருத்தர். அவங்கள கூப்பிட்டீங்கன்னா எங்கள் பேர் நோர் என் ஃபோன் நம்பர் பண்ணி வீட்டில் வச்சுருக்கேன் நான். அவங்கள கூப்பிட்டீங்கன்னா குழந்தை நம்ம வீட்டுக்கு உடனே வந்துடுவோம். ஹலோ ஹலோ, பிரமிளா பேசுறீங்களா? நீங்கள் யாருங்க? நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் சொல்வதெல்லாம் உண்மையிலேருந்து பேசுகிறேம்மா. சொல்லுங்கம்மா. சுமதியும் அவங்க ஹஸ்பண்டும் அவங்க ஃபேமிலியும் வந்திருக்காங்கம்மா இங்கே. சுமதியா? ஆமாம். ஆ ஆ ஆ ஆ நீங்கள் அவங்க குழந்தைய வாங்கி கொடுத்துருக்கீங்க இல்லையா ஸ்ரீஜாக்கு? ஆமாங்கம்மா ஆமாங்கம்மா. அந்த குழந்தைய மீட்டு கொடுங்க. அந்த பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா சுமதி? ஆமாம் ஆமாம். நம்ம வீட்டுக்கு டெய்லி ஈவினிங்ல வருவா. கொஞ்ச நேரம் எனக்காக ஒரு 10 நிமிஷம் நீங்க பேசுங்கம்மா, நீங்க சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. டெய்லி நம்ம வீட்டுக்கு வருவா சாயந்தரத்துல. அப்போ ஒரு 4 நாள் அவ வராம இருந்தா நம்ம வீட்டுக்கு. அப்போ நான் கேட்டேன், என்னடி டெய்லி வருவா ஆளை காணவும்ல அப்படின்னு நான் கேட்டேன். அக்கா நான் கன்சீவா இருக்கிறேன்க்கா, 3வது குழந்தை, இதை இப்படிதான் பெத்து வளர்க்க போறணும்னு அப்படியே அவ ஃபீல் பண்ணான். நான் வந்து எக்ஸ்போர்ட்ல வேலை செய்யறேன். அப்போ என்னோட சாரு நான் சொன்னாரு, யாரா பாப்பா இருந்தா சொல்லுமா பிள்ளை இல்லாதவங்களுக்கு அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. நீ எங்கடி போன அப்படின்னா, நான் அபார்ஷன் பண்ண போனேன் அப்படின்ட்டு அவ சொன்னான். 1. 2வது நான் சொன்னேன், அவளை நீ குடுக்குறியாடி இந்த மாதிரி ஒருத்தவங்க கேக்குறாங்கன்னு நான் தான் கேட்டேன். கேட்டதுக்கு குடுக்குறேன்னு சொன்னான். அக்கா நானா ஃபர்ஸ்ட் குடுக்குறேன்னு சொன்னேன். பிரமிளாக்கா சொன்னேன்மா, நானா உன்கிட்ட ஃபர்ஸ்ட் குடுக்குறேன்னு சொன்னா சண்டை தானே போட்டு வந்தேன் நானு. 10,000 கேட்டு வாங்குறது யாருமா முதல்ல? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நான் சண்டை போட்டு தானே வந்துட்டேன் உன்கிட்ட. நான் குடுக்குறேன்னு சொன்னா நான் உன்கிட்ட அது மாதிரிலாம் நான் பண்ண ஒரு நிமிஷம் மாட்டேன். பிரமிளா, ஒருத்தரோட ஒரு சூழ்நிலை சரியில்லை, அவங்களோட இயலாமையை பயன்படுத்தி அவங்கள்ட்ட இருந்து குழந்தைய வாங்குறது தவறு. நான் அப்படியாப்பட்டவ கிடையவே கிடையாது. கடவுள் பொதுவா சொல்றேன், அந்த பாப்பா எனக்கு 10,000 வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சு. நான் அந்த நேரத்துல அவங்க கிட்ட கேட்டேன், என்ன குழந்தை வியாபாரம் பண்றதுக்கு என்ன பிசினஸ் ஆயுது? அதுதான் நீங்க பிசினஸ் மேனா? நீங்க என்ன குழந்தை பிசினஸ் பண்றீங்களா? 10,000 எதுக்குமா இவ கேட்கணும்? முதல்ல என்ன கேட்க சொன்னேன், திருப்பி தரேன்னு தானே சொன்ன உங்ககிட்ட. நீங்க என்ன வேலை பண்றீங்க? நான் திருப்பி தரேன் தானே சொன்ன உங்ககிட்ட. இந்த குழந்தை தரலன்னு பேசாம இரு, தரலன்னு சொல்லிட்டு அவர் மேல பேசாம இரு. பிரமிளா சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. இப்ப என்னன்னா, குழந்தைய பெத்தவங்க அந்த குடும்பம் வந்து குழந்தைய திரும்ப கேக்குறாங்க, அவங்கள காமிச்சு கொடுத்துடுங்க.
அது 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 அம்மா நீங்க பேசுறது எனக்கு புரியுது. அவங்க வீடோ எதுவுமே எனக்கு தெரியாது. ஒண்ணே ஒண்ணு மட்டும் அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுமா, அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுமா. உங்களுக்கு த்ரூ உங்களால தான் இந்த டீல் முடிஞ்சிருக்கு. நான் எங்க 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 வரணுமா நானு? இவங்க ரிப்போர்ட்டர்ஸ் கான்டாக்ட் பண்ணுவாங்க, எங்களுக்கு அவங்க அட்ரஸ் வேணும். ரிப்போர்ட்டர் கூப்பிடும் போது நானும் வந்து எங்க வரணுமோ அவங்க சொல்லிட்டுங்க. நானும் போற டென்ஷன் கூட நான் வந்து நிக்கிறேன். எங்களுக்கு வந்து எங்களுக்கு குழந்தை இருக்கிறத இடம் தெரியணும், அவ்வளவுதான். சரிங்களா? அவ்வளவுதான். ஆமா ஆமா, அதுதான். அந்த அட்ரஸ் தெரியணும், குழந்தை கைக்கு வரணும், அவ்வளவுதான். அதுதான் வேணுமே கட்டி. அதே மாதிரி இந்த பிள்ளைங்க வந்திருக்கிறாங்கல்ல, இந்த பிள்ளைங்க வைக்க இதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த பொண்ணுதான் ஒரு வாட்டி வழியில பார்த்து என்கிட்ட பேசிச்சுன்னா. ஆமா பிரமிளா, மத்த விஷயங்கள்லாம் நேர பார்க்கும்போது பேசிக்கலாம். வணக்கம். நேத்தி கூட அவங்க வீட்டு நான் போல நினைச்சேன் மேடம், உங்களை அழைச்சிக்கிட்டு. சரி நம்மள போய் நேராக கேட்டால் பிரச்சனை. அவங்க ஏற்கனவே இந்த மாதிரி பேசியிருக்காங்க மேடம். இந்த என் மருமக கிட்ட பேசியிருக்கப்ப என் மருமக வந்து வீட்டில் வந்து சொன்னாப்புல, இந்த மாரி குழந்த அவங்க 4 குழந்த விற்றுருக்காங்களாம்மா, என்னையும் அந்த மாதிரி இந்த வேலைக்கு பண்ண சொல்கிறாங்க, இவன் தான் சரியில்லையே, இந்த மாதிரி வித்துடுறி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவங்கள சத்தம் போட்டு நான் வந்துட்டேன். நான் கேட்டேன், நீ என்ன சொன்ன சுமதின்னு கேட்டேன். நான் அவங்கள திட்டிட்டு நான் வந்துட்டேன். நாங்கள் பிச்சை எடுத்தாவது என் குழந்தைய நான் காப்பாற்றுவேன். இந்தமாரி வேலையெல்லாம் செஞ்சேன்னா என் மாமியாருக்குலாம் பிடிக்காது. இன்னொரு வாட்டி என் மாமியார் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் இந்த வார்த்தை விஷயம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேம்மா அப்படின்னு சொன்னான். அதான் நான் சொன்னேன், மறுபடியும் நீ வந்து அந்த வீட்டு வாசப்படிக்கு நீ போகக்கூடாது, அப்படியாப்பட்டவங்ககிட்ட உனக்கு உறவு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் சத்தம் போட்டிருக்கேம்மா. மீண்டும் அவங்கள வச்சு தான் அந்த வேலை பார்த்துருக்காங்க. ஹலோ ஹலோ ஸ்ரீஜா. ശ്രീജയ, தமிழ் அறியோ? தமிழ் கொஞ்சம் കുറച്ചറിയാം. சரி, நீங்க சென்னையிலேருந்து ஒரு குழந்தை எடுத்துட்டு போயிருக்கீங்களா? ஆமா. அது லீகலா பண்ணீங்களாமா? லீகலா பண்ணியாச்சு. லீகலா பண்ணியாச்சுன்னா அடாப்ஷன் பண்ணீங்களா? ஆமா ஆமா. எப்படி அடாப்ஷன் ஏஜென்ட்ஸோட போனீங்களா? எப்படி பண்ணீங்க? ஏஜென்சியோட எல்லாம் ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு பண்ணியாச்சு. எந்த ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்? அது வந்துட்டு எனக்கு புது என்ன சொல்லுங்க, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பண்ணீங்க? ஸ்ரீபெரும்புத்தூர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். മലയാളത്തിൽ സംസാരിക്കാമോ മാഡം? ഈ അഡോപ്ഷൻ എന്ന് പറയുന്ന രജിസ്റ്റർ ഓഫീസിൽ പോയിട്ട് രജിസ്റ്റർ ചെയ്ത് കുട്ടിയെ കൊണ്ടുപോകാനൊന്നും പറ്റില്ല. ഈ രണ്ട് ഹസ്ബൻഡ് ആൻഡ് വൈഫും അവർക്ക് അവരുടെ പോവർട്ടി, അവർക്ക് ഭയങ്കര കഷ്ടത്തിലായതുകൊണ്ട് നിങ്ങൾ ആ സിറ്റുവേഷൻ യൂസ് ചെയ്ത് അവരുടെ കുട്ടിയെ അവരുടെ അടുത്ത് നിന്ന് വാങ്ങിക്കൊണ്ടുപോയിരിക്കുകയാണ്. ഇപ്പൊ അവരിവിടെ വന്ന് കരച്ചിലും ബഹളവുമാണ്, അവർക്ക് കുട്ടിയെ വേണം. മാഡം ഞാൻ എന്റെ ഹസ്ബൻഡ് അടുത്ത് കൊടുക്കാം. നിങ്ങളുടെ ഹസ്ബൻഡിന്റെ പേരെന്താണ്? കൊടുക്കാം. ഹലോ ഹലോ சொல்லுங்க. ഹലോ മാഡം, അതെ ഞങ്ങൾ ആവശ്യപ്പെട്ടതല്ല കുട്ടിയെ ഞങ്ങൾക്ക് വേണമെന്ന്. ഞങ്ങള് അവരുടെ കസിനാരോ നമ്മളോട് ചെന്നിട്ട് പറഞ്ഞിട്ട് നമ്മൾ എടുത്തതാണ്. അപ്പൊ അവർക്ക് നിങ്ങളുടെ പേരെന്താണ്? നിങ്ങളുടെ പേരെന്താണ്? നിങ്ങളുടെ പേര്? കുമാർ. മിസ്റ്റർ കുമാർ, ഈ കുട്ടികളുടെ ആ കുട്ടിയുടെ അച്ഛനും അമ്മയും മുത്തശ്ശനും മുത്തശ്ശിയും ഒക്കെ ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. അവർക്ക് അവരുടെ കുട്ടിയെ വേണം. അവരുടെ കഷ്ടം കാരണം, അവരുടെ പോവർട്ടി കാരണം അവർ ആ കുട്ടിയെ കൊണ്ട് തന്നതാണ്. ഇതിന്റെ ഇടയിൽ പ്രമിള എന്ന് പറഞ്ഞ ഒരു ലേഡി, അവര് ഏജന്റാണ്. നിങ്ങളിവരെ പരിചയപ്പെടുത്തിയത് ആരാ? അവരുടെ കാര്യമാണ് ഞാൻ പറയുന്നത്, പ്രമിള. ആ പ്രമിളയാണ് ഇത്ര പ്രശ്നത്തിനും കാരണം. നിങ്ങൾക്ക് കുട്ടിയെ വേണം, ഇവർക്ക് കുട്ടിയെ വളർത്താനുള്ള കഴിവില്ല, അത്ര മോശമായ കണ്ടീഷനിലാണ്. പക്ഷേ പ്രശ്നം എന്താ വെച്ചാ അവരിപ്പോ ഞങ്ങൾക്ക് കുട്ടിയെ തിരിച്ചു വേണമെന്നാ പറയുന്നത്. പറഞ്ഞു മാഡം, എന്താണ് ഞാൻ പറയുന്നത്? ഞങ്ങള് 3 മാസം ആയ കുട്ടിയെ ഞങ്ങൾ കൊണ്ടുവന്നു. മാഡം കേൾക്കാമോ? കേൾക്കുന്നുണ്ട്. 3 മാസമായ പ്രായത്തിൽ ഞങ്ങള് ആദ്യം വന്നു. ആ ലേഡി പറഞ്ഞിട്ട് കുട്ടിയെ കണ്ടു ഞങ്ങള്. അപ്പൊ ബൈ ബർത്തില് മാഡം. മിസ്റ്റർ കുമാർ, നിങ്ങളുടെ കഷ്ടം എനിക്ക് മനസ്സിലാവുന്നുണ്ട്. മാഡം ഞാനിപ്പോ ഞങ്ങളുടെ നമുക്ക് അവർക്ക് എന്താണ് കൊടുക്കേണ്ടതെന്ന് വെച്ചാൽ ഞാൻ ക്യാഷൊന്നും കൊടുത്തല്ല വായിച്ചത്. അവർക്ക് കഷ്ടമാണ് അവരുടെ കാര്യം.
അതെനിക്ക് മനസ്സിലായി. ആ കൊച്ച് നിങ്ങളുടെ അടുത്ത് ആവുമ്പോ അത് ഇന്നും ബെറ്റർ ആയിട്ട് വളരും. ഞാൻ ആ കുട്ടിയുടെ അടുത്ത് പറഞ്ഞു നോക്കി. പക്ഷെ അവർക്ക് അതില് താല്പര്യമില്ല. അവർക്ക് അവരുടെ കുഞ്ഞിനെ തിരിച്ചു വേണം. ഹലോ മാം. ഹലോ, പറയൂ. ഹലോ മാം. ഞങ്ങള് ഇന്നതുപോലെ ഞങ്ങൾക്ക് മദ്രാസില് ഇന്നതുപോലെ ഒരു കുഞ്ഞുണ്ടെന്ന് ഞങ്ങൾക്ക് ഒരിക്കലും എങ്ങനെയായാലും ഞങ്ങൾക്ക് അറിയാൻ വഴിയില്ല. ഇല്ല മാം. ശ്രീജ, ഞാൻ പറയുന്നത് എന്താ അറിയോ? ഹലോ ശ്രീജ, ഞാൻ പറയുന്നത് കേക്കൂ. ശ്രീജ ഒരു കുട്ടിയെ അഡോപ്റ്റ് ചെയ്യാൻ തീർച്ചയാക്കിയത് വലിയൊരു കാര്യമാണ്. അത് വന്നിട്ട് ഒരു കുറ്റമല്ല, അത് വലിയൊരു സംഭവമാണ്. എത്രയോ പേര് ഇങ്ങനെ ഇവരെ മാതിരിയുള്ള ആൾക്കാരെ കുട്ടിയെ പ്രസവിച്ചിട്ട് വിൽക്കുന്നതിനെക്കാട്ടിലും നിങ്ങൾ ദൈവം മാതിരിയാണ്. പക്ഷെ അതിനൊരു പ്രൊസീജിയർ ഉണ്ട്. ഓക്കെ, ആ പ്രൊസീജിയർ ലീഗലായിട്ട് നിങ്ങൾ ഫോളോ ചെയ്യണമായിരുന്നു. ഇത് ഇങ്ങനെ ഇവരുടെ അപ്പൊ ഞങ്ങളാണ് മാം ഇപ്പം കബളിക്കപ്പെട്ടത്. ശ്രീജ സ്വന്തം കുഞ്ഞല്ലേ, അവര് പ്രസവിച്ച കുഞ്ഞല്ലേ. ആ ഒരു കഷ്ടത്തില് ആ കുട്ടിക്ക് ഫുഡ് കൂടെ ഇല്ല, കയ്യിൽ ഇനി ഒരു ചെറിയ കുട്ടിയുണ്ട്. അങ്ങനത്തെ ഒരു നിലമയിലാണ് അവരാ കുട്ടിയെ കൊടുക്കാൻ തീർച്ചയാക്കിയത്. പക്ഷെ പെറ്റമ്മയല്ലേ. ஹலோ ஹலோ, சுமதி பேசுறேன். சுமதி, நீங்க இல்லையா? நாங்க வேண்டாம் ரெண்டு ஹலோ. சொல்லுங்க. ரெண்டு தடவை நாங்க 3 தடவை நாங்க பைபிள் பிள்ளை பிறந்த அப்போதும் அதுக்கு முன்னாடியும் பிள்ளை பிறந்த அப்போதும் அதுக்கு சேஷவும் 3 தவணை நாங்க அங்க வந்தப்போ ഇത് അപ്പോഴും നിങ്ങൾക്ക് തരാൻ പറ്റാത്ത അവസ്ഥയിൽ തരതുക്ക് മുടിയാതെ വന്നപ്പോ നാങ്ക വേണ്ടാം എന്നാ ശരിയാവില്ല, இந்த குழந்தை நாங்களுக்கு நீங்க தரமாட்டோம் அப்படி விசாரிச்சு நாங்க திரும்பி வீட்டுக்கே வந்தாச்சு. திருவனந்தபுரத்து வீட்டுக்கே வந்தாச்சு. அந்த நிலைமையில நாங்க பின்ன போனே சுமதி கிட்ட போனே விழிக்காமலே இருந்தாச்சு. சரிதானா? அப்புறம் யாரு உங்களுக்கு கால் பண்ணா? ஹலோ, அப்புறம் உங்களுக்கு யார் போன் பண்ணது? அப்புறம் நீங்க தானே போன் பண்ண. அத யாரு பண்ணா? நான் பண்ணனா அப்புவா? அந்த மேட்டர் நாங்க வரல. சுமதியும் சொல்லியாச்சு. சுமதியும் அக்காக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது அக்கா, நீ போனே விழிக்குதில்லோ அக்கா, நீ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ரெக்கார்டு பண்ணி வச்சுட்டோம் சுமதி. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல, உனக்கு என்ன வேணும் சொல்லு. இப்போ எனக்கு குழந்தை தான்க்கா வேணும், அதை பிரிஞ்சு என்னால இருக்க முடியலக்கா. டெய்லி நான் அழுதுன்னு தான்க்கா இருக்கேன். நீ விடுற இல்லையா? நாங்க விட்டுற தர மாதிரி இல்ல சுமதி. ஒன்னு அழுச்சு நோக்கு. நாங்க வேண்டாம் இந்த இப்ப வேணும்க்கா, எனக்கு குழந்தை வேணும்க்கா. என்ன வீட்டுல சேர்க்க மாட்டேங்கிறாங்க என் மாமியா. சொல்லு சிஜாக்கா, எனக்கு பாப்பா வேணும். சொல்லு. பாப்பா தான் வேணும் எனக்கு. அப்ப சுமதி ஒரு காரியம் செய்யணும் சுமதி. நாங்க உனக்கு கேஷ் எல்லாம் தந்து அதெல்லாம் நான் கொடுத்துறேன் உங்களுக்கு. மிக்க சுமதி, அதல்ல சுமதி, அந்த இதல்ல சுமதி. சுமதி தான் அக்கா உனக்கு நாங்க குழந்தை இல்லாமலே கஷ்டப்படுது. உனக்கு நாங்க குழந்தை பாக்கியம் கடவுளை தந்தாச்சு, நீங்க குழந்தை இல்ல. இப்ப இந்த இது வீட்டுல தெரிஞ்சு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. எவ்வளவு நாள் ஆச்சு குழந்தை கொடுத்து? 3 மார்ச் மாசம் கொடுத்தது மேடம். மார்ச் 15 நாள் இருக்கும் மேடம். கரெக்டா அவங்க அப்ப கூட என்ன சொன்னாங்கன்னா, நீ எப்போ கேட்டாலும் வந்து பார்க்கலாம், எப்போ வேணாலும் பார்க்கலாம். அப்போ கூட நான் இவர்கிட்ட கேட்டேன், நாளைக்கு வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன பிரச்சனை ஆகும், எதானாலும் நீ தூக்கி என் தலையில போடு, நான் பேசிக்கிறேன். அப்படிதான் சொன்னாரு இவரு. அப்படியே மொத்தம் அப்படியே நான் அப்படியே சொன்னேன், உங்க ஆயா தலையில போட்டு எல்லாத்தையும் நான் வாங்கி என் தலையில போட்டுனே எங்க அம்மா கம்முன்னு போயிடும். உன்னை என்னன்னா எங்க அம்மா பிடிச்சிக்கோ வேணாம். அப்படித்தானே? அப்படியே மறைச்சு தான் இந்த கதியில குடும்பம் பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும். உங்க குடும்பத்துல போய் பெத்து என்கிட்ட கூட நான் உங்கள்ட்ட சொன்னேன். ஃப்ராங்கா ஒரு விஷயம் கேட்கவா? சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. நீங்க அந்த குழந்தைய அவங்கள்ட்ட விடக்கூடாது. யார்கிட்ட மேடம்? எனக்கு மனசு வராது மேடம். வேணாம் மேடம், அந்த பிரேமில் இருக்காங்களா மேடம், தயவுசெய்து சொல்கிறேன் மேடம், அவங்க ஏஜென்ட் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணுங்க பிள்ளைங்க. நான் போய் என் மேலே கோவப்படாது.
அவங்க பொண்ணு பத்த பிள்ளைங்க இருக்குது அதில் 4 பிள்ளை 3 பிள்ளை அவங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. நான் தயவுசெய்து ஏற்கனவே அவங்க 3 பிள்ளைய வித்தாங்க மேடம். நான் இதே ரோட்டில் பிச்சை எடுத்து வரதான் வளர்ப்பேன். நான் பிள்ளைய விட மாட்டேன். ஏன் இங்கே கத்தி பொறுமையாக நான் பேர பேசலாம் விட மாட்டேன் மேடம். எனக்கு என் ஊராட்சி ஒரு துணை வேணும் மேடம். தயவுசெய்து சொல்கிறேன் மேடம். என்னத்த தம்பி பிள்ளையாக இருந்தாலும் அவங்க கூட பிறந்த பிள்ளை தான் அவனுக்கு அண்ணன் தம்பி ஆகும். ரத்த பாசம். நான் இது உங்கள்கிட்ட முன்னே வந்துருப்பேன் மேடம். எனக்கு கண்ணு தெரில. ஆனால் வந்து இவங்களை நம்பாம இல்லை இவங்க பார்த்துப்பாங்களா பசங்களை? நான் பார்த்துக்கிறேன். அவங்க நம்பி விட மாட்டேன். தயவுசெய்து அவங்கள்ட்ட நம்பி விட மாட்டேன் மேடம். 3 பிள்ளைக்குமே பால் கிடையாது. 3 பிள்ளைக்கும் பால் கிடையாது. ஆமாம் மேடம். நான் விட மாட்டேன். நான் அப்படி விட மாட்டேன். பாக்கெட் பால் தான் நீ அந்த ஒரு நிமிஷம் பேச அந்த குழந்தைய என்கிட்ட ஒரு நிமிஷம் பேச உங்களுக்கு அளவு கிடையாது. குழந்தையிலேயே நாங்கள் தூக்கிக்கிட்டோம் மேடம். ஏன் யோசிக்கிறேன்னா இந்த பையனுக்கு கஞ்சா அடிக்கிறது பழக்கம், தண்ணி அடிக்கிறது பழக்கம் எல்லாம் இருக்கு. இந்த பொண்ணுக்கு முடியல, உடம்பு இல்ல. வேண்டாம். என்னட்ட வந்து பாத்துக்கலன்னா எப்படி வேணாலும் பாத்துக்கலாம் மேடம். உடம்பு முடியலனாலும் அவங்க இந்த பேசி மாதிரி தண்ணி அடிச்சிட்டு இருந்தா எங்க அக்கா வீட்ல விட்டுருக்கோம் பிள்ளைனுச்சு. உங்களுக்கு 2 பேருக்கும் கண்ணு சரியில்லை. நீங்க எப்படிங்க வளர்ப்பீங்க? நாங்க வளர்த்துக்கிறோம் மேடம். தயவு செஞ்சு சொல்லுங்க. அந்த குழந்தை வாங்கி கொடுத்துருங்க. என் மாமியார் இன்னும் கல்லு மாதிரி இருக்காங்க. அவங்க எனக்கு 24 நாள் உட்காந்து சோறு போடாம மேடம். வயசு நான் வரேன். நாங்க பாத்துக்கிறோம் மேடம். தயவு செஞ்சு என் குழந்தை பிரச்சனை அவங்களை கீழே தள்ளி விட்டு கை வீங்கி வச்சு மேடம். அவங்க சும்மா ஆத்திரத்தில் ஒரு கட்டை எடுத்து போனாங்க. பொண்டாட்டி அடிக்கிறேன்ட்டு நான் விட்டுருவேன். கிட்ட தான் நின்று இவன் ஆத்திரத்தில் இது பாருங்க, குழந்தை காணாமல போச்சுன்னா அப்பவே நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது. எங்களை விட்டு இவங்க போயிட்டாங்க மேடம். எட்டத்தை எங்களுக்கு சந்து போனா காட்டல மேடம். இவங்க 2 பேருக்குள்ள இந்த பிரச்சனை தயவுசெய்து இப்போ எங்களுக்கு தெரியாது மேடம். இந்த பொண்ணு குழந்தைய கேட்டு வந்ததுனால தான் நாங்க இப்ப இதுக்குள்ள இறங்குறோம் மேடம். நாங்க இந்த ஆபீஸ்ல வந்திருக்கோம் இவங்க வந்து அந்த ஏரியா விட்டு வெளிய வந்தாங்க. பண்ணது எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமா? அந்த பாக்குறேன். குழந்தை இல்லாம அவங்க இருந்திருப்பாங்க. நீ குழந்தைய கூட்டு 4 மாசம் வளர்த்துட்டு அந்த அம்மா அந்த 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 அப்ப நான் குடுக்கலன்னு சொன்னேன். இவர் தான் சொன்னாரு. உங்களோட இஷ்டத்துக்கு பெத்துப்பீங்க, நீங்க குடுப்பீங்க, நீங்க காசை வாங்கி செலவு பண்ணுவீங்க. நம்ம வாங்கினவங்களோட நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இந்த 3 மாசமா அந்த குழந்தைய பாசத்தை காமிச்சிருப்பாங்க. ஆமா, என்னமா அது? உங்க மருமக கை நீட்டி காசு வாங்கிருக்கா? தப்புதான் மேடம். இவங்க 2 பேரும் காலம் பூரா அவங்க ரெண்டு தப்பு இருக்கு மேடம். இவங்க 2 பேரும் அவங்க வீட்டுல பெத்துக்கறாங்க. ஏன் பெத்தானா? 2வது பிள்ளை ஆபரேஷன் பண்ண சொல்ல மேடம். கேளுங்க, நல்லா கேளுங்க. மத்த 4வது பிள்ளை அவ்வளவு வேதனை இல்ல. இது அந்த பொண்ணுக்கு 4வது பிள்ளை. இது ஒரு பிள்ளை குழந்தை ஆபரேஷன் இல்லாம பண்ணாங்க. இருந்தா கூட தெரியாது மேடம். அந்த குழந்தைய வாங்கிட்டு 3 மாசம் அதுக்கிட்ட கொஞ்சம் எவ்வளவு கொஞ்சம் இருப்பாங்க மேடம். ஆக்சுவலி நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்ல. ஏன் எடுக்கக்கூடாது? ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள ஏமாற்றி பறிச்சுட்டு போயிருந்தா நம்ம அவங்கள்ட்டேருந்து குழந்தைய வாங்கி கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த பொண்ணு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணியிருக்கா. இவரும் அதான் பண்ணியிருக்காரு. ஆனா இவங்க 2 அப்ப பேரும் இவங்களுக்கு ஏமாத்துனது ஹெல்ப் பண்ணமா வேண்டாமா? 2 பேரும் ஏமாத்தி எனக்கு இஷ்டம் இல்ல. பரிமளா மேடம். அந்த 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 எனக்கு இஷ்டம் இல்ல ஹெல்ப் பண்ணறதுக்கு. ஆமா மேடம். அந்த லேடி Lady தான் இருக்காங்க. madam. ஐ டேக் a stand here. அவங்க தான் மேடம் எனக்கு ரெண்டு இஷ்டம் பேரும் இல்ல. கலச்சிருக்கிறது. எனக்கு இஷ்டம் இல்ல ஹெல்ப் பண்ணறதுக்கு. ஏன்னா அந்த குழந்தை இவங்க கிட்ட நிம்மதியா இருக்கும்னு எனக்கு தோணல. நான் பாத்துக்கிறேன் மேடம். பேசுங்க. இவங்க 2 பேரும் சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன். ஆனா அவங்களுக்கு உள்ள நடந்து வரதுக்கு அவங்களுக்கு நான் ஹெல்ப் மேடம் தேவைப்படுது. நான் பகல்ல வேலைக்கு போறேன். இந்த பையன் குடிச்சு கஞ்சா அடிச்சு இது பாத்தீங்களா? நான் பாத்துக்கிறேன். இவரை நம்ம இங்க இருக்கிறத விட அந்த குழந்தை அங்கேயே நல்லா இருக்கும். நான் பாத்துக்கிறேன் மேடம். அவங்கள்ட்ட நான் உடைய மாட்டேன் மேடம். தயவு செஞ்சு குழந்தை வாங்கலோ குழந்தைய அடாப்ட் பண்ணுறதோ அடாப்ஷனுக்கு கொடுக்கறதோ வந்து லீகலா பண்ணுங்க. ஸ்ரீஜா மாதிரி, ஸ்ரீஜாவோட ஹஸ்பண்ட் குமார் மாதிரி இருக்கிறதவங்க படிச்சவங்க யோசிச்சு பாருங்க. குழந்தைய கொடுத்துட்டு நாளைக்கு இந்த மாதிரி வந்து கிளைம் பண்ணிட்டுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த குழந்தைக்கும் கஷ்டம். இடையில இருக்கிறதவங்க இந்த ஏஜென்ட்ஸ் புரோக்கர்ஸ் வந்து என்ன வேணா சொல்லி அவங்க காசு பார்த்துடுவாங்க. நம்ம சட்டம்னு பார்த்தோம்னா இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா போலீஸ் ஆக்ஷன் எடுப்பாங்க. பட் போலீஸ் ஆக்ஷன் எடுப்பாங்க. நம்ம சட்டவிரோதமான ஒரு செயல் நடந்திருக்குன்னா அதுக்கு ஒரு லீகல் ப்ரொசீஜர் இருக்கு. ஆனா சொல்வதெல்லாம் உண்மைக்கு ஏன் வராங்கன்னா சொல்வதெல்லாம் உண்மையோட ஹெல்ப்போட அது பண்ணுவாங்க. அதுக்கு சொல்வதெல்லாம் உண்மைக்கு வந்தா அவங்களுக்கு அந்த பலம் இருக்கும். என்னன்னா அவங்க கூட போய் அந்த ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணி சீக்கிரமா அந்த விஷயம் நடக்கிறதுக்கு சொல்வதெல்லாம் உண்மை ஹெல்ப் பண்ணும். ஆனா அதுக்கு சொல்வதெல்லாம் உண்மையில நம்ம கன்வின்ஸ் ஆகணும். இறங்கி வேலை செய்யறதுக்கு நம்ம கன்வின்ஸ் ஆகணும். சட்டப்படி இதுதான் சரி, அந்த குழந்தை இவங்களுக்கு தான் வந்து சேரணும், இவங்கள்ட்ட தான் இருக்கணும். ஆனா அதுக்கு நமக்கு கன்வின்ஸ் ஆகணும்ல. இவங்கள்ட்ட இருந்தா குழந்தைக்கு பெட்டர்னு நமக்கு கன்வின்ஸ் ஆகணும்ல. தெரிஞ்சுக்கிட்டே நல்லா இருக்கிறது குழந்தைய அங்கேருந்து பறிச்சு இங்க கொடுக்கறதுக்கு நம்ம எங்க உதவி பண்ணோம் மேடம்? நீங்க அந்த 2 பிள்ளையும் பாருங்க. எனக்கு விருப்பம் இல்லைங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்தை நான் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.